எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வர்றதுக்கு முன்னாடியும் ஆகட்டும் வந்த பின்னாடியும் நிறைய பேர் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. முதல்ல உங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும் எனக்கு நாளுக்கு நாள் நிறைய உற்சாகத்தையும் தெம்பையும் தர்ற காரணத்தினால நிறைய விஷயங்களை இன்னும் நிறைய சொல்லணும்ன்ற ஒரு உத்வேகம் எனக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கருமஞ்சளை பற்றி சொல்ல போகிறேன். பொதுவாக நிறைய பேருக்கு இந்த கருமஞ்சள் வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கருமஞ்சளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கருமஞ்சளை சரியான முறையில் நம்ம உட்கொள்வதனால பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் நமக்கு அதோடைய தீவிரம் வீரியம் குறையும். இந்த கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா இந்த கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா வயிற்றுல சின்ன புண்ணாயிருக்கும். அது ஒன்றும் பயப்படக்கூடிய டிசீஸ் கிடையாது. புண்ணாயிருக்கும். அந்த புண்ணுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட முடியாது. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நமக்கு ஒன்றா அலர்ஜியாக மாறும், இல்லாட்டி சாப்பிட்டதை நம்ம உடம்பு ஏற்றுக்காமல் பேதியாகும். இது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருமஞ்சள் பேஸ்ட்டை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கல்லில் தேய்ச்சிட்டு அதை நம்ம உட்கொள்ளலாம். அது எது கூட சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம தேய்ச்சிக்கிட்டு அதை நம்ம நாக்கில் தடவிக்கிட்டு அதுக்கு மேலே சுடுதண்ணியும் குடிக்கலாம், இல்லை பாலும் குடிச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக சொல்லலை, நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 தேய்ச்சோன்னா எவ்வளோ பேஸ்ட் வருமோ அந்த இந்த விரலில் அப்படியே அள்ளணுன்னா எவ்வளோ வருமோ அவ்வளோ எடுத்தால் போதும். ரொம்ப ரொம்ப விசேஷம், நல்ல மருத்துவ குணங்களை தரும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போது ஆன்மீகத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம், அப்படி பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். சாதாரண மஞ்சளுக்கே நிறைய சக்திகள் இருக்குது. அதாவது நம்ம ஆன்மீகத்துக்கெல்லாம் நிறைய சாதாரண மஞ்சள் பயன்படுத்துகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த தாலியில் கட்டிக்கிறோம். அப்புறம் நாளும் கிழமையும் பார்த்தீங்கன்னா கன்னி பெண்களுக்காகட்டும் சுமங்கலிகளுக்காகட்டும் இந்த மஞ்சள் ப்ளவுஸ் பிட்டோட வெத்தலைப்பாக்கோட வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த மஞ்சளுக்கும் ஆன்மீகத்துக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது, சாதாரண மஞ்சளுக்கே. அதுலேயும் கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ சமீப காலமாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கருமஞ்சளை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது வடக்கில் பல காலமாக பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக இந்த கருமஞ்சள், நூற்றாண்டுகள்னு சொல்கிறத காட்டிலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கருமஞ்சள் ஆன்மீகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேபாள் போன்ற பகுதிகளில், ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்த மாதிரி மலை உச்சிகளில் நிறைய உற்பத்தி ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் மிகவும் முக்கியமான இடம் இதற்கு கருமஞ்சளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மீகத்திலும் மிக முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா இந்த கல்கத்தா காளி பூஜை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இல்லையா, இந்த நவராத்திரி டைம்ல எல்லாம். அந்த நேரத்தில் இந்த கருமஞ்சள் எல்லாம் காளி தேவிக்கு படைச்சு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. காளிக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னே சொல்லலாம். காளி யாரு, நம்ம பராசக்தி தான், பார்வதி தேவி தான். பார்வதி தேவிக்கு ரொம்பவும் பிடிக்கும். பொதுவாகவே இந்த 3 தேவிகளுக்கும், ஒரு தேவிக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இன்னொரு தேவிக்கு கட்டாயம் பிடிக்கும், இன்னொரு தேவிக்கும் பிடிக்கும். இந்த 3 தேவிகளுக்கும் இந்த கருமஞ்சள் இந்த ஆன்மீக பொருள்கள் எல்லாம் பிடிக்குது. இந்த கருமஞ்சள் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது, ஆன்மீக உணர்வு ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட ஆவி பில்லி சூன்யம் அப்படிலாம் சொல்கிறாங்களா, பிளாக் மேஜிக், அதெல்லாம் அண்டவே அண்டாது. பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா காஞ்சதாகத்தான் இருக்கணும். என்ன பண்ணுவாங்க, ஈரமாக உற்பத்தி ஆகுது இல்லையா, அதை கொண்டு போய் நல்லா காய வைப்பாங்க. காஞ்ச பின்னாடி நல்லா சுருங்கி போயிடும். அந்த ஈர மஞ்சள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், அது காஞ்சு போய் பார்த்தீங்கன்னா இத்தினூண்டாயிரும். இந்த கருமஞ்சளை பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கலாம். நம்ம அந்த 11 பொருள்கள் சொன்னேன் இல்லையா, அதில் வைக்கலாம். அப்புறம் கேஷ் பாக்ஸில் கட்டாயம் வைங்க. நகை இருக்கிற பெட்டியில் கூட ஒன்று சும்மா ஒரு துண்டு போட்டு வைங்க. வியாபார ஸ்தலங்களில் முக்கியமாக பயன்படுத்துங்க. நம்ம கோமதி சக்கரம் கூட வாசலில் கட்டணும்னா இந்த கருமஞ்சளையும் கட்டுங்க. எதுக்காகனா கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க. நீங்கள் நினைப்பீங்க, என்ன மேடம் நாளுக்கு நாள் நமக்கு மூட்டை பெருசாகிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப பெருசுப்படாதான். அந்த தேங்காய் ஒரிஜினல் தேங்காய் வச்சா ரொம்ப பெருசாக தெரியுமேன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், அந்த லகு நாரியல் நான் என்ன பயன்படுத்துகிறேனோ அந்த லகு நாரியலை உங்களுக்கு சொன்னேன். சும்மா இத்தினூண்டு இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் உறுத்தாது, கண்ணை உறுத்தாது. அதனால் கருமஞ்சள் ஒரு துண்டு சாஸ்திரத்துக்கு இத்தினூண்டு வச்சிங்கன்னா கூட போதும். பெருசாக நமக்கு ஈரமாக இருக்கக்கூடிய மஞ்சள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஃபங்கஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டோம்னா கூட காய வைக்காமல் அப்படியே கட்டுறதுனால காற்று புகாமல் அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும், அது முளைக்கவே ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் அப்படி பூஜைக்கு வைக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சலை கட்டிட்டோம்னா இத்தினூண்டாயிரும் இல்லையா. சாஸ்திரத்துக்கு ஒன்று போட்டால் கூட போதும், அதனுடைய பவர் இருக்கும். ஈர மஞ்சளை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க, அதை மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதுவும் பதப்படுத்தி சரியான முறையில் அது சாப்பிடணும். அதனால் காஞ்ச மஞ்சள் மட்டுமே பூஜை அறையில் பர்மனெண்ட்டாக வச்சு விட்டுருங்க. அது அடிக்கடி மாற்றணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வருடங்களாக ஒரே கருமஞ்சள் தான் வச்சுருக்கேன், ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்குது.
அப்படி ஏதாவது நமக்கு அதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஆயிருச்சு, மாற்றணும்னு நினச்சாதான் மாற்றலாமே ஒழிய அதை வந்து அடிக்கடி மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கருமஞ்சளை பற்றி இப்போ தான் நிறைய பேருக்கு இங்கே தெரிய வந்திருக்கு. அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஈரக்கருமஞ்சளை காமிச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஈரக்கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி சரியான முறையில் மருத்துவர்கள், நல்லா கை தேர்ந்த மருத்துவர்கள் அதற்கு பயன்படுத்துவாங்க. எப்படி நம்ம வந்து அந்த சாதாரண மஞ்சள் இருக்கு இல்லையா, நம்ம விரலி மஞ்சள் ஆகட்டும், குண்டு மஞ்சள் ஆகட்டும், காஞ்ச மஞ்சள் எப்படி வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி தான் காஞ்ச கருமஞ்சளையும் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தணும். இன்னொன்று, நம்ம ஏதாவது இன்டர்வியூக்கு போகிறோம், வேலை தேடி போகிறோம், இல்லை நல்ல விஷயமா பொண்ணு பார்க்க போகிறோம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா குங்குமப்பூவும் இந்த கருமஞ்சள் இருக்குல்ல, காஞ்ச கருமஞ்சள், அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டு அதை குட்டி பொட்டாக வச்சுக்கிட்டு போனோம்னா முகம் வசீகரமாக இருக்கும். நம்ம போன வேலை நிச்சயமாக உறுதியாக வெற்றியாக திரும்பி வருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமாக தான் சொல்கிறேன். நான் இதையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16-17 வருடங்களாக வீட்டில் வச்சுக்கிட்டு வர்றேன். ஆனால் நான் வச்சிருக்கிற கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா கறி போல கருப்பாக இருக்கும். அது இப்போ கிடைக்கிறது இல்லை, புழக்கத்தில் இல்லை. அதிர்ஷ்டவசமாக எனக்கு ஒரு சின்ன துண்டு கிடச்சிது. அதை அப்படியே பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிட்டு வர்றேன். இந்த மாதிரி பூஜை பொருள்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச மந்திரத்தை மகாலட்சுமி மேலேயோ பராசக்தி மேலேயோ அந்த மாதிரி மந்திரங்களை சொல்லிட்டு ஒரு தடவை பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். அப்படி தெரியலையா, பிரச்சனையே கிடையாது. ஓம் சக்தி ஓம் சக்தின்னு பராசக்திக்கு சொல்லலாம், சரஸ்வதி தாயே நமகன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயே மகாலட்சுமியை நமக, இது போன்ற நாமங்களை சொன்னாலே போதும். இதை கேட்டு நீங்கள்லாம் நினைப்பீங்க, அந்த கருப்பாக இருக்கக்கூடிய மஞ்சள் எங்களுக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அது கிடைக்காதுங்க. இந்த கருமஞ்சள் அதே சக்தி இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இறைவனுக்காக இதை தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம காளி பூஜை பண்ணும்போதெல்லாம் இந்த கருமஞ்சளை தான் பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த குண்டன்மணி கருமஞ்சள் இன்னும் பல ஆன்மீக பொருள்கள் நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கணும்னு அதுவே தேர்ந்தெடுத்துக்குமா. இது வந்து நான் படித்தேன், ரொம்ப வியப்பாக இருந்தது. யார் வீட்டில் இருக்கணும், யார்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு அதுவே தேர்ந்தெடுத்து எப்போ சேரணுமோ அவங்க கையில் அப்போ வந்து சேர்ந்துருமா. இந்த செய்தியை நான் படிக்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. இதுக்கெல்லாம் எப்படி சக்தி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு சிற்பி வந்து கல்லை செதுக்குகிறான், இறை உருவத்தை செதுக்குகிறான். அது சாதாரணமாக கல்லாக கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கல், அது இறைவன் வடிவம் கொண்ட பின்னாடி அது இறைவன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சக்திகளை நம்ம வந்து மந்திரம் நிறையா சொல்கிறோம். அப்புறம் வந்து அது இறைவனாக நினைக்கிறோம், நிறைய அபிஷேகம் செய்கிறோம். இறைவனாக நினைத்து மந்திரங்கள் உச்சாடனம் செய்து நிறைய பூ புட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அபிஷேகம் செய்து இதெல்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சக்தி குடிகொள்கிறது. எந்த இறைவனாக நம்ம நினைத்து எந்த நாமங்களை உச்சரிக்கிறோமோ அந்த நாமங்கள் கொண்ட இறைவன் வந்து அதில் குடியிருக்கிறாரு. அதே போலதான் இதை நம்ம முன்னோர்களும் ஆதிவாசிகளும் பயன்படுத்தும் போது இறைவனுக்கு படைத்தார்கள். அப்போ வேண்டினார்கள், உனக்கு வந்து பிரசாதமாக இதை படைக்கிறேன், உன்னுடைய சக்தியை இதுல கொடு அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கிட்டாங்க, மந்திரங்கள் சொன்னாங்க. இப்படி தொடர்ந்து தினமும் வேண்டினதுனால காலங்காலமாக இதை வேண்டிக் கொண்டு வந்ததுனால பாத்தீங்கன்னா அதுல இறை சக்தி வந்து தானாகவே உட்காந்துருச்சு. இந்த கருமஞ்சளை பாத்தீங்கன்னா நம்ம பயணம் பண்றவங்க கூட ஒரு சின்ன துண்டு பர்ஸ்ல வச்சுக்கலாம். பாருங்க, இதுதான் கருமஞ்சள். நமக்கு ஈரமாக இருக்கும்போது நல்லா பெருசாக இருக்கும். அதே காஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா சுருங்கி போய் இப்படி தான் இருக்கும். அதில் நீட்ட இதில் பார்த்தீங்கன்னா வடிவங்கள் மாறும். நீட்ட வடிவத்தில் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், குண்டாகவும் இருக்கும். அது உள்ள உடைச்சா இந்த மாதிரி கருப்பு தன்மை இருக்கும். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம கருமஞ்சளை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.